ஹாப்பி ஃப்ரைடே. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் தான் செஞ்சிட்ருக்கேன். பன்னீர் வீட்டிலேயே செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் அதுக்கப்புறம் ஒரு 5 போல் முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பேன் ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு இலை அப்புறம் பட்டை ஏலக்காய் இதுவெல்லாம் போட்டதுக்கு பிறகு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கு கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு இதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு, அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் வீட்டிலேயே செஞ்சு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கு பிறகு கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை உண்டுல்ல அதையும் சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?